ராமேஸ்வரம் திருக்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஸ்வலிங்கம், ராமலிங்கம், பர்வதவர்தினி அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல சன்னதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பிரதான சன்னதிகள் அனைத்திலையும் ருத்ராட்ச மாலை அணிந்து காவி உடை தரித்து பிரதமர் நரேந்திர மோடி தரிசித்த காட்சிகள் பார்த்தோம். இப்போ திரையில் நாம் பார்ப்பது இந்தியாவின் பல மொழிகளில் பல இசை வடிவங்களில் பிரதமர் நரேந்திர மோடி ராம பஜனை கேட்டு ரசிக்கிறார். பல மொழிகளில் பல இசை மரபுகளில் ராம பஜனைகள் பிரதமர் நரேந்திர மோடி முன்பாக ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அரங்கேறக்கூடிய காட்சிகள் இவை. முன்னதாக ஸ்ரீரங்கத்தில் தமிழில் கம்பராமாயண பாராயணத்தை அதனது கடவுள் வாழ்த்து பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி காலையில் கேட்டு ரசித்தார். அது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். இன்று மாலை ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பல இசை மரபுகளில் பல இசை வடிவங்களில் இந்தியாவின் பல மொழிகளில் ராம பஜனை அரங்கேறி வருகிறது. அதனை கேட்டு ரசிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் அமைந்திருக்கக்கூடிய ராமாயணத்தோடு தொடர்புடைய கோவில்கள், ராமருக்காக அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் என பல கோவில்களில் விரதம் இருந்து பிரார்த்தனையை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டுக்கு முன்பாக கேரளாலாம் குருவாயூரப்பன் கோயிலில் போய் தரிசனம் செய்தார். மகாராஷ்டிராவில், ஆந்திராவில் என்று பல தென் மாநிலங்களில் பல மத்திய மாநிலங்களில் அவர் கோவில்கள் பலவற்றுக்கு சென்றார். அதனது இறுதி பகுதியாக தமிழ்நாட்டில் 3 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 2 நாட்கள் ஆன்மீக பயணம், அவற்றுள் 2 நாட்கள் இன்றும் நாளையும் ராமேஸ்வரத்தில் செலவிடுகிறார் பிரதமர் மோடி. நீண்ட நேரமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி இருந்து வருகிறார். சோனை முத்தன் நமது செய்தியாளர் இணைந்திருக்கிறார். அக்னி தீர்த்த கடலில் நீராடினார், கோவிலுக்கு வந்தார், பிறகு 22 தீர்த்தங்களில் நீராடினார், பல சன்னதிகளுக்கு போனார், சுவாமி தரிசனம் செய்தார். இப்போ பஜனை நடக்குது. அடுத்து என்ன சோனிமுத்தன்?
வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், அதாவது புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திற்கு இன்று 2 நாள் ஆன்மீக சுற்றுப்பயணமாக பிரதமர் அவர்கள் இன்று மதியம் 2:10 மணி அளவில் ராமேஸ்வரத்தில் வருகை புரிந்தார். அங்கிருந்து அதாவது தனியார் பள்ளி மைதானமான அமிர்தானந்த பள்ளியினுடைய அந்த மைதானத்தில் ஹெலிகாப்டர் மூலம் இறங்கிய அவர் சாலை மார்க்கமாக சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து அவருடைய திட்டம் என்ன? தற்பொழுது அவர் அதாவது அனைத்து மொழிகளிலுடான ஒரு பஜனையில தற்போது ஈடுபட்டு இருக்காரு. இதனை முடித்த பிறகு அங்கு கோயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் முக்கிய அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட முக்கிய தலைவர்களுடனான ஒரு சந்திப்பு ஒன்று இருக்கிறதாக தெரிகிறது. அதனை முடித்த பிறகு அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மடத்திற்கு, அதாவது ராமகிருஷ்ணா மடத்துக்கு சென்று ஓய்வெடுக்கிறார். அதன் பிறகு அங்கும் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கலாம் என தெரிய வருகிறது. இந்த பஜனையானது இன்னும் அதாவது தற்பொழுது ராமாயண கதா முடிந்த நிலையில தற்போது அந்த பஜனையானது நடைபெற்று வருகிறது. அந்த பஜனை முடிந்ததுக்கு பிறகு அந்த ராமகிருஷ்ணா மடத்திற்கு செல்ல உள்ளார். சரியாக இன்னொரு 6:30 மணி அளவில் இந்த 2 நிகழ்வுகளும் முடியலாம் என தெரிய வருகிறது. இந்த 2 நிகழ்வுகளை முடித்த பிறகு அந்த ராமகிருஷ்ணா மடத்துக்கு சென்று ஓய்வெடுக்கிறார். இந்த பஜனை, அதாவது அந்த ராமாயண கதா முடிந்த நிலையில அந்த பஜனை முடிந்த பிறகு முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கலாம். அதாவது அந்த கோயில் அறங்காவலர்கள் உள்ளிட்ட ராமநாதபுரம் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்த பிறகு அந்த ராமகிருஷ்ணா மடத்துக்கு செல்ல உள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு இரவு ராமேஸ்வரத்தில் தான் தங்குறார். நீங்கள் குறிப்பிட்டது போலவே ராமகிருஷ்ண மடத்தில் தங்குகிறார். நாளைக்கும் காலையில் முற்பகுதியில் அவர் ராமேஸ்வரத்தில் தான் இருக்கிறார் இல்லையா? தனுஷ்கோடிக்கு செல்றார், கோதண்டராமசுவாமி திருக்கோயிலுக்கு போகிறார். நாளைக்கு என்ன ஏற்பாடு? கண்டிப்பாக, அதாவது காலை 8:30 மணி வரை அந்த ராமகிருஷ்ணா மடத்தில் தான் தங்கி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு அந்த ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி அருகே இருக்கக்கூடிய அந்த அரிசில் முனை பகுதிக்கு செல்கிறார். அங்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. அதனை முடித்த பிறகு அது வரும் வழியிலே, அதாவது தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அந்த கோதண்டராமர் ஆலயம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கு சாமி தரிசனத்தை மேற்கொள்கிறார். அத்துடன் ராமேஸ்வரத்தினுடைய 2 நாள் பயணம் முடிவுற்ற பிறகு அங்கிருந்து கிளம்பி மதுரைக்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்ல உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.